ஹாய், திஸ் இஸ் சந்தியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஹேர் ட்ரை யூஸ் பண்ணலாமா? ஹேர் ட்ரையர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஹேர் ட்ரையர் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும்? ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேரில் ரொம்ப வெட்டாக இருக்கும். வாட்டர் அப்படியே ட்ராப் ட்ராப்பாக போயிட்டுருக்கும். அதை ஃபஸ்ட்டு டவல் ட்ரை பண்ணணும். டவல் ட்ரை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 50% நம்ம ஹேர் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வெட்டாக இருக்கிற ஹேருக்கு மீடியம் ஹீட் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது 10 to 15 மினிட்ஸில் நம்ம ஹேர் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். 80% ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஹேர் சிரம் போட்டு லாக் பண்ணும்போது ஹேரோட ட்ரைனஸ் டல்னஸ் எல்லாமே போய் ஹேர் சூப்பராக மெயின்டைன் ஆகும். அண்ட் கிட்ஸுக்கு நான் ஹேர் ட்ரையர் போடலாமான்னு தாராளமாக போடலாம். கிட்ஸுக்கு போடும்போது அதில் அந்த மோடு இருக்கும், அதில் கூல் மோட் போட்டுக்கோங்க. அந்த மோடில் போட்டுட்டு நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணலாம். இல்லை நிறைய அவங்களுக்கு ஹேர் இருக்குன்னா சேம் அதே தான், மீடியம் ஹீட் வச்சுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு உங்கள் ஹேர் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக ட்ரை ஆகிடும். அண்ட் சிரம் கிட்ஸுக்கும் போடுறது கம்பல்சரி, போட்டிங்கன்னா ஹேர் அவங்களுக்குமே நல்ல மெயின்டைன் ஆகும். அண்டு மாய்ஸ்சரைசர் பார்க்கும்போது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் போட வேண்டாம்னு நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணுறீங்க. நோ, அது மித்து. இருக்கிறதுலே சூப்பரான ஸ்கின், நல்ல ஸ்கின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் தான். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரிங்கிள்ஸ் வராது, ட்ரைனஸ் வராது, எப்பயுமே ஸ்கின்ல ஒரு க்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களும் கம்பல்சரி மாய்ஸ்சரைசர் போடலாம். அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது நிறைய என்ன பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டி இந்த டப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, அந்த குஷி பின் சொல்லுவாங்க. அந்த பின்னு போட்டு நீங்கள் அழுத்தி போடும்போது என்னன்னா அந்த இடத்துல ஹேர் பிரேக்கேஜ் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பின் குத்தி குத்தி அந்த இடத்துல ஹேர் ஃபுல்லாகவே ஃபால் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க பாபி பின்ஸ் யூஸ் பண்ணுங்க. பாபி பின்ஸ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. உங்களோட ஹேர் மீடியமாக இல்லை டென்சிட்டி அதிகமாக இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரியான பாபி பின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹேரும் செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் பின்ஸ் பண்ணி அந்த ஹேரை பிரேக் பண்ணாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.